வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அரசியல் பயணத்தை பத்தி பார்க்க போறோம். விஸ்வாசத்தின் மறு உருவமா பார்க்கப்பட்ட பன்னீர்செல்வம் எப்படி ஒரு புரட்சியாளரா மாறி கடைசியில வீழ்ச்சிய சந்திச்சாருங்கிறத பத்தி தான் இந்த முழு விரிவாக்கமும். ஒரு தலைவரோட நிழலாவே இருந்த ஒருத்தர் எப்படி அதே கட்சிக்கு மிகப்பெரிய சவாலா மாற முடியும்? இதுதான் பன்னீர்செல்வத்தோட கதையில நாம தேட போற பதில். ஓபிஎஸோட வீழ்ச்சிய புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி வளர்ந்தாருன்னு பார்க்கணும். பன்னீர்செல்வம் இந்த பேரை கேட்டாலே பல வருஷமா எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரே ஒரு வார்த்தை விஸ்வாசம், முழுமையான விஸ்வாசம். சரி, நம்ம கதை இங்கிருந்து தான் தொடங்குது. ஓபிஎஸ் தன்னை எப்படி ஒரு உண்மையான விஸ்வாசியா நிலைநிறுத்திக்கிட்டாருன்னு பார்க்கலாம். விஸ்வாசி இது வெறும் வார்த்தை இல்ல. அதிமுக அரசியல்ல, குறிப்பா ஜெயலலிதா காலத்துல இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். தலைவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம முழுசா தன்னை அர்ப்பணிக்கிறது தான் இந்த விஸ்வாசம். இதுதான் ஓபிஎஸோட அரசியல் அடித்தளமா இருந்துச்சு. இந்த விஸ்வாசத்துக்கு கிடைச்ச பரிசு தாங்க வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு தனித்துவமான அரசியல் பாத்திரம். அதாவது தற்காலிக முதலமைச்சர் பதவி. பாருங்க, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 முறை முதலமைச்சர் நாற்காலி அவரை தேடி வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அது ஜெயலலிதாவுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தற்காலிக இடம்தான். 2001ல சொத்து குவிப்பு வழக்கு, 2014ல அதே வழக்குல தண்டனை, அப்புறம் 2016ல ஜெயலலிதாவோட மறைவு. இந்த 3 முக்கியமான கட்டத்திலையும் அந்த பொறுப்பை பாத்துக்கிட்டது ஓபிஎஸ் தான். அவரும் பொது வெளியில பேசும்போதெல்லாம் இது அம்மா எனக்கு கொடுத்த கடமை, அதை நான் செய்யறேன் அப்படிங்கறத தாண்டி வேற எதுவும் பேச மாட்டாரு. தனக்குன்னு எந்த லட்சியமோ இல்லாத ஒரு தாழ்மையான தொண்டனா தன்னை காட்டிக்கிறதுல ரொம்பவே கவனமா இருந்தாரு. ஆனா ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா அவர் கட்டிக்காத்த இந்த விஸ்வாசிங்கிற பிம்பம் ஒரே ராத்திரியில உடைய போகுது. இந்த முழு அரசியல் கதையோட திருப்புமுனையே அந்த ஒரு நாள்தான். February 7, 2017 நடு ராத்திரி ஓபிஎஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செஞ்சாரு. நேரா ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போனாரு. அங்க ஒரு தர்ம யுத்தத்தையே தொடங்கினாரு. அந்த ராத்திரியில ஓபிஎஸோட விசுவாசம் கேள்விக்குள்ளாச்சு. என்னோட மனசாட்சி உறுத்துச்சு, என்னை அவமானப்படுத்தி கட்டாயப்படுத்தி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்கன்னு அவர் பகிரங்கமா குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்ல, பல அதிர்ச்சியான குற்றச்சாட்டுகளையும் அடுக்கினார். கட்டாய ராஜினாமா, கட்சிக்குள்ள நடக்கிற கோஷ்டி பூசல், ஏன் ஜெயலலிதாவோட மரணத்திலேயே சந்தேகம் இருக்குன்னு சொன்னது அதிமுகவையே உலுக்கி போட்டுச்சு. இந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை இரும்பு கோட்டையா இருந்த அதிமுகவை 2ஆ உடைச்சது. அப்படியே கட்சி 2 டீமா பிரிஞ்சுது. ஒரு பக்கம் ஜெயலலிதாவோட உண்மையான வாரிசு நாங்கதான்னு சொன்ன ஓபிஎஸ் டீம், இன்னொரு பக்கம் மெஜாரிட்டி எம்எல்ஏக்களோட பலத்தோட கட்சியோட கண்ட்ரோல கையில வச்சிருந்த இபிஎஸ் டீம். அதிகார போட்டி ரொம்பவே வெளிப்படையா ஆரம்பிச்சுது. இந்த தர்ம யுத்தம் அடுத்த பல வருஷத்துக்கு அதிமுகவோட தலைவிதிய தீர்மானிக்கிற ஒரு பெரிய போராட்டமா மாறிச்சு. கட்சி ஆபீஸ்ல ஆரம்பிச்சு கோர்ட்டு வரைக்கும் இந்த சண்டை நீடிச்சது. ஆனா கட்சிய மீட்க போறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த தர்ம யுத்தம் கடைசியில ஓபிஎஸோட அரசியல் வீழ்ச்சிக்கு தான் காரணமா அமைஞ்சது. அது எப்படி நடந்தது? அவரோட சரிவு ஒரே நாள்ல நடக்கல. முதல்ல இபிஎஸ் அணியோட இணைஞ்சது அவரை பலவீனப்படுத்திருச்சு. அடுத்து கட்சி தலைமை சம்பந்தமான கோர்ட் கேஸ்லெல்லாம் தொடர் தோல்வி. இதனால கொஞ்சம் கொஞ்சமா கட்சி பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு கடைசியா ஜூலை 2022ல கட்சியை விட்டே நீக்கப்பட்டாரு. கடைசியில அதிமுகவுக்கு தேவை ஒற்றை தலைமைதான்னு முடிவெடுத்தாங்க. இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு அங்க இடமே இல்லாம போயிடுச்சு. 5 வருஷம் நீடிச்ச இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல விசுவாசத்தோட மறு உருவமா பார்க்கப்பட்ட ஒருத்தர் அதே கட்சியால தூக்கி எறியப்பட்டார். பன்னீர்செல்வத்தோட கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி பெரிய அரசியல் ஆட்டங்கள்ல விசுவாசமா இருக்கிறது ஒரு பலமா, இல்ல அதுவே நமக்கு ஒரு பெரிய பலவீனமா மாறிடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?